ஆண்டவனே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கொலவீடுங்கடி. பொன்னா வேத விதைச்சோம் முத்து போல விளைஞ்சி வர ரெண்டாம் வேத விதைச்சோம் லட்சணமா கொழுந்து விட மூணா நாள் காலையிலே முளப்பயிறு எழுந்து விட நல்லபடி வளர்ந்திருக்க அஞ்சாம் நாள் பார்க்கையிலே அரும்புகளா சிரிச்சிருக்க ஆறாம் நாள் மாலையிலே அழகழகா அசைஞ்சிருக்க ஏழாம் நாள் ராத்திரியில் இளங்குருத்து போல் இருக்க எட்டாம் நாள் கன்னியர்கள் எழுந்து வந்து குலவையிட மஞ்ச கயிறு கட்டி மங்கையர்கள் பாடி வர மாதியம்மா காத்திருப்பா நம்மையெல்லாம் நல்லபடி இந்த வருஷம் பாரு, இந்த உரிய நான் அடிச்சு காட்டுறேன். உன்னால கொசுவே அடிக்க முடியாது, நீ உரி அடிக்க போறியா? போட்டா போட்டா பாரு தடி மாடு. இப்ப பாரு. பாவிகளா நிறுத்துங்கடா, பாவிகளா நிறுத்துங்கடா. தண்ணி அடிக்காதீங்கடா, ஜலதோஷம் பிடிச்சுக்கண்டா. சரியான பொம்பளைங்க ஊரா இருக்கு, உரி அடிக்க ஒரு ஆம்பளை பயவிட கிடையாதா? சிங்கம் போட்ட சிங்கக்குட்டி எங்க அண்ணாச்சி, சிங்கம் போட்ட சிங்கக்குட்டி எங்க அண்ணாச்சி, தங்க தமிழ் தங்க கட்டி எங்க அண்ணாச்சி, தங்க தமிழ் தங்க கட்டி எங்க அண்ணாச்சி, ரத்தத்தோட ரத்தமடா எங்க அண்ணாச்சி, ரத்தத்தோட ரத்தமடா எங்க அண்ணாச்சி, எங்க உடன் பிறந்த ஒரு தரடா எங்க அண்ணாச்சி, எங்க உடன் பிறந்த ஒரு தரடா எங்க அண்ணாச்சி, எங்க தோழருக்கு தோழரடா எங்க அண்ணாச்சி, எங்க தோழருக்கு தோழரடா எங்க அண்ணாச்சி, இரு தோள் கொடுத்து நம்ம ஊரை காக்கும் அண்ணாச்சி, இரு தோள் கொடுத்து நம்ம ஊரை காக்கும் அண்ணாச்சி, பம்பு சண்டைக்கு போக மாட்டான்
யாரா மக? தம்பி மாலை வாங்கிக்கோங்க. இருங்க, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து போட்டுங்க. கோரிக்கை ராஸ்கல். ஏடா, திருவிழா கூட்டத்துல பொம்பளைங்களை இடிக்கிறதுக்குனே வரீங்களா? எங்க ஊரால இருக்கிற தப்பு பண்றவன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் இந்த வேலுச்சாமி கேப்பான்டா. வக்காலத்துக்கு வர வக்கால் அடிக்க வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. அடிக்க வரவெல்லாம் முன்னாடி வா, பாக்கி எல்லாம் பின்னாடி போய் வேடிக்கை பாரு போ. அடிங்கடா மோளத்தை. நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க. மண்ணாங்கட்டி, நீ என்ன இருக்கிய? அடிச்சியா? நான் கூட அடிச்சிருப்பேன்டா. இன்னைக்கு பார்த்து இந்த கையில சுழுக்கு. சந்தோஷமா மாலையை தம்பிக்கு போடுங்க ஐயா. தம்பி உரி அடிச்சதுக்கு மட்டும்தான் மாலை போடணும்னு நினைச்சேன். இப்ப உதச்சதுக்கு சேர்த்தே போடுறேன். இனிமேல் வட்டாரத்தில் எதிர்த்து அடிக்க ஆளே கிடையாது. இவன் எப்பவும் உங்க பக்கம் ஜெயம் தானே. காமாட்சிக்கா, என்னடி சின்ன பொண்ணு, நேத்து நாமெல்லாம் கன்னி பூஜை பண்ணோமே, அதோட பலனு எனக்கு ராத்திரியே தெரிஞ்சு போச்சுக்கா. அப்படியா? என்னடி சொல்ற? நேத்து ராத்திரி என் கனவுல சாமி வந்து உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுச்சுக்கா. மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? அழகா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில குட்டி படிக்கோட வந்தாருக்கா. மாப்பிள்ளை என்னடி சொன்னாரு? மாப்பிள்ளை நான் உன்னையே நினைச்சு ஏங்குற சின்ன பொண்ணுன்னு சொன்னாருக்கா. எங்க சின்ன பொண்ணு? என்னது சின்ன பொண்ணா? யாரையா நீ பேரை சொல்லி கூப்பிடுற? இப்பதானே இந்த அம்மா தம் பேரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்னையா கிண்டலா பண்ற? ஐயோ, கோச்சிக்கிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அணைக்கர்பட்டிக்கு போற வழி சொல்லுங்களேன். பஸ்ல தானே வந்த, பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது? பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கிழவி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஊர் போனது தெரியல. ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க. தயவு செஞ்சு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி. என்ன பாருங்க, எனக்கும் அந்த ஊர் தான். நான் காட்டிட்டா? ஏய் சும்மா இருடி, நான் சொல்றேன். இத பாருங்க, இந்த ஒத்தையடி பாதை வழியா போங்க. என்னங்க இது ஏரி மாதிரி இருக்கு? ஏறி பாருங்க, அங்க ஒரு குடிசை இருக்கு, போர்டு இருக்கு, அதான் ஊரு. ஐயா அது இல்ல. ஏய் சும்மா இருடி, அது ஒரு லூசு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சார் பாத்து போங்க, அங்க போகிரி பிசாசு நிறைய இருக்கு. இங்க இல்ல சார், அங்க.
சரக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சரக்கா அப்படின்னா என்னங்க? விக்கிறது சாராயா இல்ல கேள்வி வேறையாக்கோ? உள்ள கொண்டு போய் வை. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் ஊருக்கு புதுசு, அணைக்கரைப்பட்டி தேடிட்டு வந்தேன். அணக்கரை பெட்டி தான் இது. போ போ, உள்ள வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ. வாடா. யாரா அவன் அடிச்சது? அடிச்சாங்க ராஸ்கல். படுவா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, இவன் வேண்டாம். இவன் இல்லையா? யாரா அவன் வரவன்? அண்ணாடி அடிச்சுட்டு வா. சுத்தமா எழுது. அட்ரஸ் லெட்டர்ல வந்துட்டேன். சார் இது வைத்தியர் வீடு இல்லப்பா. நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்னையா அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட நான் எங்க போவேன்? அது இல்ல சார், என் பேர் ராமகிருஷ்ணன். அடடே, அந்த ராமகிருஷ்ணன் நீதானா? உள்ளார வாப்பா வா. என்னது இது? முகத்துல ஒரு இடம் விடாம முத்திர குத்துற மாதிரி இருக்கே. உன்னுடைய முக அமைப்பே இப்படித்தானா? இந்த ஊர் இல்ல சின்ன தகராறு சார். இந்த ஊர் எல்லை இல்லையா? அப்ப நம்ம வேலுச்சாமிதான் வச்சிருப்பான். அது யார் சார் அந்த வேலுசாமி? இந்த ஊர்ல யாருக்காவது மூஞ்சி முகர வீங்குறது, முதுகு தோல் உரியறதுன்னா அதுக்கு காரணமே இந்த வேலுச்சாமி தான். அப்படியா? இந்த ஊருக்கு உத கொடுக்கிற வள்ளலே அவன் தான். சரி சரி, காசி அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாரத்தை விட்டுட்டு வா போ. அவ்வளவுதான், அடிச்சாச்சு. அண்ணன் சீட்டை வச்சுக்கா, தப்பாட்ட ஆடுறான். ஏண்டா திருட்டாட்டம் ஆடுற? கேக்கா, இந்த அநியாயத்தை கேட்டியாக்கா? ரேஷன் வாங்கிட்டு வாயா நம்சால வம்படியா சீட்டு விளையாட கூப்பிட்டது இல்லாம அம்பிட்டு பணத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமைச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல. சொல்லி தொலையா, வாயில என்ன பொழுது அமைச்சிருக்க? அதான் நீயே சொல்றியடி. நீயும் சொல்லப்பா. அது வந்து காமாட்சி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏயா திரு திருன்னு முழிக்கிற? சொல்லி தொலைய. வந்து ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தோமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா, வலிக்கல, அத பலமா அடிச்சதா நினைச்சுக்கிட்டு இவ வேற அடிக்கிறான் மதனி. அட பாவி, நீ அடி வாங்குறான உத வாங்குறான? நான் ரேஷனுக்கு கொடுத்த காசை முதல்ல இங்க வச்சுப்புட்டு ஊர்ல இன்னும் 2 பையன்கிட்ட போய் மூட்டு வாங்கிடுறேன். சரி விடுடி, உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு, நான் தரேன். கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி அழுதுறேன். ஏய், ஏன் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறது போதாது? ஏன்டா இப்படி ஊர்க்காரங்க வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிற? அவர் போனதுல இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? பாத்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றேன்னா பாரு. அவ்வளவு திமிரு, உட்கார்ந்து திங்கறான் பாரு அந்த கொழுப்பு. வாயை திறந்து பேசேன்டா. ஏமா, மாமா ஒழுங்கா சாப்பிட விடாம ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அந்த காசை என்னடா பண்ண? காமாட்சிக்கு வளையல் வாங்க. ஆமா, இவர் வளையல் வாங்கிட்டு வரலன்னு தான் அவ கை மூலியா கிடக்கு. இத பாரு, அடுத்த வாட்டி இந்த வேலை செஞ்ச என்ன பண்ற பாரு. யார் இருக்கா வீட்டுல? என்னடா முடிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றான்னா எதுக்கு ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க? மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. மன்னிச்சிட்டேன், என்ன ஒண்ணும் பயண்டாதீங்க. பயப்படாத. அந்த கோவிந்தசாமி பையல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு போட்டு அடிச்சிட்டேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன? ஏண்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது? அமைப்பே மாறி போச்சு. ஏண்டா உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோடு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திட்டு வராங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல.
இவங்களதான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் இவங்களை மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அனாதை. சேச்சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி.